சாட்டர்டே ஈவினிங் ஒரு 3:30 போல் அம்மா வீட்டிலேருந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு. வரும்போதே ட்ராவலில் பேபி நல்லா தூங்கிட்டாங்க. ஸோ வந்தும் அப்படியே அவங்கள தூங்க வச்சுட்டு அண்ட் கொண்டு வந்த திங்ஸ்லாம் அன்பேக் பண்ணிகிட்ருந்தேன். ஆஸ் யூஷுவல் ரிட்டர்ன் வரும்போது அம்மா வீட்டிலேருந்து ஒரு சில திங்ஸ்லாம் பேக் பண்ணி இல்லையா மேனுவலாக, அந்த மாதிரி நானும் ஒரு சில திங்ஸ்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பட் நான் மோஸ்ட்டாக ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு போகும்போதும் திங்ஸ் ஏதாவது கண்டிப்பாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவேன். நம்ம வந்துட்டு பைசாவாக ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாங்கிக்க மாட்டாங்க அம்மா அப்பா வீட்டில். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் ஏதாவது கொடுக்கலாமே அப்படின்றதுக்காக அம்மாவுக்கு வந்துட்டு மளிகை ஜாமான் அந்த மாதிரி வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணிப்பாங்க. மோஸ்ட்டாக அவல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டிமார்ட் போனேன் அப்படின்னா அவங்களுக்கும் சேர்த்தே ஒரு சில டைம் பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவேன். ரிட்டன் வரும்போது அன்றைக்கி நைட் அன்றைக்கி ஒரு டேக்கு மட்டும் என்ன திங்ஸ் தேவையோ அதை மட்டும் அம்மா வீட்டிலேருந்து நான் எப்போவுமே எடுத்துகிட்டு வந்துடுவேன். மோஸ்ட்டாக அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னாலே ஹஸ்பண்ட் வீட்டில் ஒரு சில திங்ஸ்லாம் ஃபுல்லாக காலி பண்ணி வச்சுட்டு தான் போவேன். மாவு பேட்டர் இருக்காது, மில்க் மெயினாக இருக்காது. ஸோ ரிட்டன் வரும்போது முடிஞ்ச அளவுக்கு பால் அப்புறம் ப்ரெட்டு மோஸ்ட்டாக எடுத்துப்பேன். டக்குன்னு வந்து எதாவது ரெடி பண்ணால் ரெடி பண்ணிக்கலாமே அப்படின்றதுக்காக. அன்றைக்கி வந்து ரிட்டன் வரும்போது சொசைட்டி ஓப்பனில் இருந்தது. ஸோ நான் அங்கே வந்து பால் வாட்டர் பாட்டில் இருந்ததால் அதுலேயே வந்து பால் வாங்கிட்டு வந்துட்டேன். மாவு வந்து கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக. ஆக்சுவலாக அம்மாவுமே அன்றைக்கி மாவு அரைக்கல. ஸோ வந்து கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக அது மட்டும் கடையில் வந்து வாங்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஊருக்கு போயிட்டு நம்ம தான் டின்னர் ரெடி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் வந்தேன். பட் ஹஸ்பண்ட் எதுவுமே சொல்லலை. டின்னர் போயிட்டு ரெடி பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் வந்து பார்த்தப்போ அவங்க ஃபிஷ் குழம்பு வந்து மீன் குழம்பு ரெடி பண்ணி வச்சுட்டு தான் எங்களை கூப்பிட்றதுக்கே ஆக்சுவலாக வந்திருக்காங்க போல். அம்மா வீட்டில் நான் போனப்போ நான்வெஜ் எதுவுமே ரெடி பண்ணல. பிகாஸ் கோவில் போக வேண்டியது இருந்தது. அண்ட் ஃப்ரைடே சாட்டர்டேவும் ரெடி பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் ரெடி பண்ணல அப்படின்றதுக்காக. அண்ட் சாட்டர்டே இங்கே வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, எப்போவுமே அஸ் யூஷுவல் சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக ஃபிஷ் குழம்பு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு மோஸ்ட்டாக இந்த ஃபிஷ் இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணதும் இல்லை, அதோட நேமும் எனக்கு அவ்வளோ ப்ராப்பராக தெரியாது. நான் குக் பண்ணும்போது சம்டைம்ஸ் கேட்பேன். பட் நெக்ஸ்ட் டைம் அதே ஃபிஷ் தான் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா அதோட நேம் இது தான் அப்படின்றது என்னால் கெஸ் பண்ண முடியாது. எங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு கையோடய ஷாப் கிளம்பிட்டாங்க. போயிட்டு மாவு பேட்டர் வாங்கணும். இன்னும் ஒரு சில திங்ஸ்லாம் வந்து வாங்க வேண்டியது இருக்குது. மீன் குழம்பு இருக்கிறதால இட்லி காம்போ நல்லாயிருக்குமே அப்படின்றதுக்காக இட்லி மாவு தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ பெருசாக டின்னர் ஒர்க்கிங் எதுவுமே இல்லை. ஹஸ்பண்ட் ரிட்டன் வர்றதுக்குள்ளே பேபிக்கு பால் காய வைக்கிறது எடுத்து அந்த திங்ஸ்லாம் அன்பேக் பண்ணி அந்தந்த ப்ளேஸில் அரேஞ்ச் பண்ணி வைக்கிற ஒர்க் மட்டும் இருந்தது. ஸோ அதையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்ததுக்கப்புறம் டின்னர் ரெடி பண்ணிக்கலாம். இட்லி ஊற்றினோம் அப்படின்னா ஒர்க் முடிஞ்சுது. ஊருக்கு கிளம்பும்போது பேக் பண்ணுற ஒர்க் கூட அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காது. பட் வந்துட்டு எல்லாத்தையுமே அன்பேக் பண்ணி அந்தந்த ப்ளேஸில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அகைன் நம்ம நார்மல் ரொட்டீனுக்கு வர்றது தான் கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்க மாதிரி இருக்கும். இட்லி மாவு, தோசை மாவு இது மாதிரி தனித்தனியாக வந்து ரெடிமேடாக கிடைக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இங்கே வந்து வீட்டில் ஏதாவது ஒருத்தவங்க அரைச்சி கொடுக்குறாங்க அப்படின்றதால நம்ம என்ன கேட்குறோமோ அது வேஸ்ட்டான மாவு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ இட்லிக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு தனியாக தருவாங்க. தோசை மாவு அப்படின்னா அதோட பேட்டர் வந்து வேறு மாதிரி இருக்கும், அதுவுமே தனியாக கொடுத்துருவாங்க. ஹஸ்பண்டும் மாவு வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க மாவு வாங்கிட்டு வரதுக்குள்ளே ஒரு காஃபி போட்டு குடிச்சிடணும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். பேபி இடையில ஏஞ்சிட்டே இருந்தாங்கனால அவங்கள டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள தூங்க வச்சுட்டு அப்புறம் அதுக்குள்ளே மாவு வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இட்லி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக எனக்கு காஃபி போட்டு குடிச்சிக்கிட்டேன். நான் எடுத்துருக்கிறது ப்ரூவோட ஃபில்டர் காஃபி பவுடர். ஃபில்டர் போடுற அளவுக்கு டைம் இல்லை, எனக்கு உடனே சாப்பிடணும் போல் இருந்ததால் நான் டேரெக்டாக மில்க்லேயே ஆட் பண்ணி கொஞ்சமாக பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக நான் காஃபி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாவே கேட்டேன் ஹஸ்பண்ட் கிட்ட, உங்களுக்கும் வேணுமா, எக்ஸ்ட்ராவாக போடட்டா அப்படின்னு. அப்போதைக்கு இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாப்பிட்ற போகிற டைமில் எதுக்கு அப்படின்ட்டு. பட் நான் காஃபி எடுத்துக்கும் போது ஓகே எக்ஸ்ட்ரா இருந்தால் வேணால் கொடு, இல்லைனா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு மட்டும்தான் ரெடி பண்ணியிருந்தேன். பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ரெடி பண்ணியிருந்தேன். கேட்டுட்டாங்களே அப்படின்றதுக்காக 2 டம்ளரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஹஸ்பண்ட் கிட்ட காஃபி கொடுத்துட்டு என்னோடய காஃபி அப்படியே ஓரமாக வச்சுட்டேன். கொஞ்சம் சூடாக தான் இருந்தது. அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே வந்து இட்லி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா காஃபி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக குடிக்கலாமே அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டேன்.
நான் யூஸ் பண்ணுற இட்லி பிளேட்ஸ்லாம் அந்த ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இட்லி பிளேட்ஸ் தான். ஸோ கிளாத் வச்சு தான் நம்ம வந்து இட்லி பாயில் பண்ணி எடுக்க முடியும். டேரெக்டாக இட்லி ஊற்றுற அந்த பிளேட்ஸுமே இருக்குது, பட் இதுவரையும் அதை நான் ட்ரை பண்ணதே இல்லை. நம்ம டேரெக்டாக ஆயில் அப்ளை பண்ணி இட்லி ஊற்றுறத விட எனக்கு இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதுவே நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கிறது. இட்லி ஊற்றி வச்சுட்டு கவுண்டர் டாப்பில் இந்த திங்ஸ்லாம் ஓரளவு அரேஞ்ச் பண்ணி அண்ட் வாஷ் பண்ண வேண்டிய வெசல் எல்லாமே வெளியில் போயிட்டு வாஷ் பண்ணுற இடத்துல வச்சுட்டு வந்து என்னோடய காஃபி பார்த்தேன் அப்படின்னா நல்லா ஆறிடுச்சு அண்ட் ஆடையும் கட்டிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்தால் குடிக்கிறதுக்கே தோணாது. ஸோ நான் அகைன் லைட்டாக சூடு பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கவுண்டர் டாப்பும் கையோட கிளியர் பண்ணியாச்சு. வெசல் எதுவுமே வாஷ் பண்ணல. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாமே சேர்த்து வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஸ்டில் பேபி தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இட்லி ரெடி ஆகிறதுக்குள்ளே அவங்களே எழுப்பி விட்டு அவங்க கூட என்கேஜ்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் கொஞ்சம் அந்த கிராக்கி ஆகாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இட்லி கொடுத்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் தான் நாங்கள் டின்னர் எடுத்துக்கணும். அப்போ தான் காஃபி எடுத்துக்கிட்டதால பெருசாக பசி இல்லை. ஸோ கொஞ்சம் டிலேவாக சாப்பிட்டுக்கலான்னு ஃபஸ்ட்டு பேபிக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் சாப்பிட்டாங்க. பட் நம்ம கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டுக்கலாமே அப்படின்ட்டு ஒரு 9:30க்கு மேலே தான் நான் ஆக்சுவலாக டின்னர் எடுத்துக்கிட்டேன். இட்லி ரொம்ப சாஃப்டாகவே வந்திருந்தது. நான் வீட்டில் ரெடி பண்ணுறது கூட இந்த அளவுக்கு சாஃப்டாக வராது. இங்கே வந்துட்டு வீட்டிலேயே தான் ரெடி பண்ணி தராங்க. பட் அவ்வளோவா ரேராக வந்து வாங்க மாட்டோம். வீட்லேயே மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் ரெடி பண்ணிக்க தான் பார்ப்பேன். பட் அன்றைக்கி தான் ஊர்லேருந்து வந்தோம் அப்படின்றதால வெளியே வாங்கியாச்சு. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபிஷ் வாங்கினோம் அப்படின்னா அது வந்துட்டு ஃப்ரை பண்ணி தான் எடுத்துப்போம். குழம்பா ரேராக தான் வச்சுப்போம் அப்படின்றதால ஒரு 1 kg கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு பாதி எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் மீனோட தலை இருந்தது அண்ட் 2 மீன் துண்டு மட்டும் போட்டு குழம்பு மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. மீன் குழம்பு நான் அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டேன். பட் ஹஸ்பண்ட் நல்லாவே சாப்பிடுவாங்க. நல்லா குக் பண்ணவும் செய்வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து எடுத்து வச்சுட்டேன். மீன் துண்டு எனக்கு எடுத்து வச்சுட்டு தழை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்றதால அது ஹஸ்பண்ட்க்கு எடுத்து வச்சுட்டேன். டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சதும் வெசல்லாம் வாஷ் பண்ணி கவுண்டர் டாப் மேலேயே வந்து கவுத்தி வச்சுட்டேன். வெளியில் வந்துட்டு அந்த திண்ணையில் தான் கவுத்தி வைப்போம். பட் இந்த லைட் வெளிச்சத்துக்கு நிறைய பூச்சியெல்லாம் வந்துட்டு இருக்கனால அது பாத்திரம் மேலெல்லாம் விழுந்துகிட்டே இருக்குது. ஸோ மார்னிங் அகெயின் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நைட்டே கவுண்டர் டாப் மேலே ஃபுல்லாகவே கவுத்தி வச்சாச்சு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்ததும் ஃபஸ்ட்டு பேபிக்கு ஏதாவது வெஜிடபிள் பாயில் பண்ணி வச்சுட்றது. ஸோ அன்றைக்கி கேரட் தான் இருந்தது. அதை கட் பண்ணி பாயில் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அன்றைக்குமே எல்லாருக்கும் லீவ் தான். பட் இருந்தாலும் மார்னிங்கே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எல்லார் கூடயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். பேபியை டேக் கேர் பண்ணிப்பாங்கிறப்ப நமக்கும் ஒரு ஓன் டைம் கிடைக்கும். ஸோ ரிலாக்ஸ்டாக ஏதாவது நமக்கும் ஃபேஸ் பேக் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாமேன்ட்டு மார்னிங்கே முடிஞ்ச அளவு லஞ்சும் குக் பண்ணி வச்சிட்டேன். அண்ட் ஜீரகத்தூளுமே அன்றைக்கி காலி ஆயிடுச்சு. ஸோ அதையுமே கையோடு அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். அன்றைக்கி லஞ்சுக்கு ரசம் தான் வந்து மெயின் டிஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். பிகாஸ் ப்ரீவியஸ் டே வாங்கிட்டு வந்த மீன் வந்து மேரினேட் பண்ணி வச்சாச்சு. ஸோ அது ஆஃப்டர்நூன் சாப்பிடும்போது ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக ரைஸ் வச்சுட்டு ரசம். ஸோ மார்னிங் பேபிக்கும் இதே கொடுத்துடலாம். அண்ட் ஹஸ்பண்டுக்கு ப்ரீவியஸ் டே ப்ரிப்பேர் பண்ண மீன் குழம்பு மீதம் இருந்தது. ஸோ அதை லைட்டாக சூடு பண்ணி தோசை 2 போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிஞ்சுது. லஞ்செல்லாம் குக் பண்ணி முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே சிம்பிளாக பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் பேபிக்கு 1 or 2 வெஜிடபிள்ஸ் எப்போவுமே எக்ஸ்ட்ரா குக் பண்ணி வச்சுக்கிறது. அன்றைக்கி எக் இருந்ததால் அதையும் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு தோசை எடுத்துக்க விருப்பம் இல்லை. ஸோ ப்ரெட் ஆம்லேட் மாதிரி ரெடி பண்ணிக்கலான்னு பார்த்தேன். பட் மார்னிங்கும் ப்ரெட் ஆம்லேட் மாதிரி எடுத்துக்கிட்டு அதுவுமே ஹெவியாகிடும். அண்ட் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்குமே ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணணும். அப்புறம் நான்வெஜ் எதாவது எடுத்துகிட்டு வரதா சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாமே ஹெவி ஆகிடுமே அப்படின்றதுக்காக வெறுமனே ப்ரெட் டோஸ்ட் மட்டும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெறுமனே ப்ரெட் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கும் போது கொஞ்சம் நெய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு.
நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கும் போதே பேபிக்கும் கொஞ்சமாக ரசம் சாதம் கிளறி வச்சுட்டேன். இப்போலாம் அவங்களே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி ட்ரெயின் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக நம்ம சாப்பிடும்போதே பக்கத்துலேயே அவங்களுக்கும் வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களே அவங்க கையால் எடுத்து சாப்பிட பழகிட்டுருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் இது எல்லாமே ஸ்நாக் ஐட்டம் மட்டும்தான் எடுத்திருக்கோம். இதை வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாவோ டின்னராவோ கன்சிடர் கூட பண்ணது கிடையாது. பட் இப்போ ரீசன்ட் டேஸாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்றதுக்காக, அதுவும் ஆஃப்டர் டெலிவரி ரொம்பவே வெயிட் கெயின் ஆன மாதிரி இருக்குது. ஸோ ஓரளவுக்கு பாடி வெயிட் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஸோ ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் இதில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சாண்ட்விச் ஐட்டம்ஸ், வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறது, அது மாதிரி இந்த ரீசன்ட் டேஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. அன்றைக்கி 2 டேஸ் அப்படி தான் இருந்தது. ஸோ ஹோப் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் கீப் வாட்ச் அண்ட் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் இது வரைக்கும் என்னோடய வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.